La 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 li la la la. La 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 li la la la. La 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 li la la la. La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஆயுஷ் காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ நம்ம வந்து பே பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த ஆல் இண்டியா கோட்டா. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ வந்து ஃபீஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ வந்து ஃபீஸ் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் எவ்வளோ வந்து ஃபீஸ் இருக்கும், தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம வந்து சீட் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து ஆல் இண்டியா கோட்டா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம வந்து சீட் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றி ப்ராஸ்பெக்டாஸ்லேயே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த ஆல் இண்டியா கோட்டா, ஸோ இந்த 3 கோட்டாவில் இருக்க ப்ராஸ்பெக்டாஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே, ஸோ இந்த காலேஜில் போனால் இவ்வளோ ஃபீஸு, அந்த தென் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் போனால் இவ்வளோ ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். ஸோ நாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். எவ்வளோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் 15,000 தாங்க உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். 15,000 ஸோ கவர்மெண்ட் காலேஜ் லைக் வந்து சித்தாவில் 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் இருக்குது, தென் வந்து சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் மதுரை, அந்த தென் ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ் இருக்குது நாகர்கோவில் கோட்டாரில், அந்த யுனானி மெடிக்கல் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட். ஸோ இந்த 5 கவர்மெண்ட் காலேஜுக்கும் உங்களுக்கு அண்டர் 15,000 தான் ஆகும். ஒவ்வொரு காலேஜும் டிஃபர் ஆகும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஆக்சுவலாக. ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே நீங்கள் வந்து போகணுங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 தான் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வருஷத்துக்கு நீங்கள் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பே பண்ணால் மட்டும் போதும். இதே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க கவர்மெண்ட் சீட்டை நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா, ஸோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பான். இதில் வந்து கொடுத்துருப்பான். ஸோ வந்து கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 31 வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பான். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பர் ஆனம் ஆஃப் த இயர் 2025-2026 1,25,000. டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 அப்போ வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸில் இதிலே வந்து காலேஜ்லேயே வாங்குவாங்க 1,25,000. இது வந்து கவர்மெண்ட் செட் பண்ண ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் ஆஸ் ஃபிக்ஸ்டு பை த கம்யூனிட்டி ஆன் fixation of fees in the respect of self-financing colleges from time to time. ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதியில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் வந்து போகுனீங்க அப்படின்னா 1,25,000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு போகும்போது, ஸோ வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 25 வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பான். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து போகுனீங்க அப்படின்னா 2,50,000 2,50,000 நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பர் வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 2,50,000 ஃபீஸ். இதோட உங்களோட மேனேஜ்மெண்ட் ஃபீஸ். ஸோ சித்தா, ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி, ஸோ இந்த 3 கோர்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்து சீட் எடுத்தீங்க அப்படின்னா 2,50,000 நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு வருஷத்துக்கு. அதே நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க ஆல் இண்டியா கோட்டாவில் போனீங்கன்னா 1,25,000 வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் செட் பண்ண ஃபீஸ். ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ப்ராஸ்பெக்டஸில் இதில் தான் கொடுத்துருக்கான். ஸோ கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு போனீங்கன்னா 1,25,000 மாதிரியும், அந்த வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா 2,50,000 மாதிரியும், அந்த வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போனீங்கன்னா 1,25,000 மாதிரியும் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ இவ்வளோ ஃபீஸ் தான் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் லிட்ரலி இந்த ஃபீஸ் தான் வாங்கணும் ஆக்சுவலாக. ஆனால் வந்து இவங்க வந்து 1,50,000 கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம வந்து போகணும்னா, அது ஏன் எக்ஸ்ட்ரா 25,000 அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம காலேஜில் அவங்க வந்து
யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1,50,000 ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு நம்ம வந்து போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து 1,50,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக மாதிரி 2,50,000 பாஸ்பெக்டஸில் சொன்ன மாதிரி 2,50,000 மாதிரி தான் ஆகும். ஆல் இண்டியா கோட்டாவில் சில காலேஜில் 1,50,000 வாங்குறாங்க, சில காலேஜில் 1,75,000 வாங்குறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் காலேஜ் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு மாதிரி வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அடிஷ்னல் ஃபீஸ் அவங்களே இந்த ப்ராஸ்பெக்டஸில் நீங்களே படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு டெவலப்மெண்ட் இதெல்லாம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை பொறுத்து அவங்க வந்து வாங்கலாம். இப்போ வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மாறும் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸை பொறுத்து, லொக்கேஷனை பொறுத்து, அண்ட் தென் வந்து அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஸோ ரொம்ப வந்து சிட்டியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க ஹாஸ்டல் ஃபீஸ். ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸை பொறுத்து, கரண்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்து தான் ஒவ்வொரு காலேஜிலும் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து வரும். சில காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் 1.5 lakhs வந்து வாங்குற மாதிரி இருக்குது. சில காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் 1 lakh வாங்குவாங்க, சில காலேஜ் ஃபீஸில் வந்து 80,000 வாங்குவாங்க, சில காலேஜ் ஃபீஸில் 60,000 வாங்குவாங்க. ஸோ இந்த அந்த ஒவ்வொரு காலேஜை பொறுத்து தான் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மாறுமே தவிர்த்து ஸோ இந்த காலேஜ் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்டல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் அது வந்து சில காலேஜில் வாங்குறாங்க, சில காலேஜில் வாங்காமல் இருக்காங்க. இதில் 7.5 ரிசர்வேஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஃபீஸ் வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபீஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் போகனாலுமே உங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூஷன் ஃபீஸும் இல்லை, அந்த வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஃபீஸும் இல்லை, ஹாஸ்டல் ஃபீஸும் இல்லை. ஸோ எந்த ஃபீஸுமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு எந்த ஃபீஸுமே இல்லை. 7 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தும் நீங்கள் 7 ரிசர்வேஷன் கோட்டாவில் போகாமல் நார்மல் கோட்டாவில் நீங்கள் வந்து போகுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் இந்த ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்க 1,50,000 வாங்குறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் 2,50,000 மேனேஜ்மெண்ட்டில் போனாலும் ஆல் இந்தியா கோட்டாவில் போனாலும் ஸோ நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த கோட்டாக்குள்ளே நம்ம போய் அந்த கோட்டா சீட் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃப்ரீடம் வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஃப்ரீனஸ் வந்து எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் படிக்கிறது ஓகேங்களா. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் காம்படிஷன் லெவல். இதுதான் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை இதை தாண்டி நமக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் தனி ஓகேங்களா. இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஃபீஸ் இருக்குது, நம்மளோட ஓன் ஃபீஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்மளோட செலவு இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி மட்டும்தான் நாம் வந்து ஒரு ஷெட்யூல்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 1,50,000 பட்சத்தில் ஸோ கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜில் படிக்க போகும்போது ஸோ டோட்டலாக பார்த்துக்கோங்க 7 lakh அரௌண்ட் 7 to 8 lakh அரௌண்ட் வருது. அதை தாண்டி நமக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது. ஸோ 5 வருஷத்தில் நம்ம ஹாஸ்டல் இருந்தோம்னா ஸோ அதை தாண்டி 5 lakhs போகணும். ஸோ இதை தாண்டி நம்மளோட செலவு எக்ஸ்ட்ரா செலவு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சோம்னா ஸோ நம்ம ஒரு பட்ஜெட்ன்ற மாதிரி தான் பார்க்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலுமே இந்த புக் ஃபீஸு தனி ஃபீஸு அந்த ஃபீஸ்லாம் நாம் தான் வந்து பே பண்ணணும் ஓகேங்களா. ஸோ புக் ஃபீஸ் இருக்குது, எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த புக் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ்லாம் இதெல்லாம் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வராது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ வந்து இதெல்லாம் நாமளே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில காலேஜில் ஃபீஸோட சேர்த்தே வாங்குறாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு காலேஜுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய விருப்பம். ஸோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இந்த டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அந்த சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைன்னா சித்தர் குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது. ஸோ அதில் உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணி நீங்கள் வந்து கிளியர் கட்டாக என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் guys. and then subscribe. Tata bye bye.